தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்தான் பரசுராமர். அது மட்டுமின்றி பரசுராம் மொழி இருந்ததால் தான் கேரளம் உருவானது என்னும் வரலாறும் உண்டு. வாங்க அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாவிஷ்ணு பிடிக்கும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஜமதக்னி முனிவர் மற்றும் ரேணுகா தேவிக்கும் 5வது புதல்வராக பிறந்தவர் தான் பரசுராம். இவருக்கு ராமபத்ரா என்னும் பெயரிட்டனர். இவரது சகோதரர்கள் வேதங்கள் கற்கும் தருவாயில் ராமபத்ரரோ வாள் பயிற்சியில் ஈடுபட்டார். இவர் தீவிர சிவபக்தர். பரமசிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். சிவபெருமானும் காட்சியளித்து பரசுராம் என்னும் கோடாரியை தருவதற்கு தயாராக இருந்தார். ஆனால் சிவபெருமானோ அந்த கோடாரி பெற தகுதியானவரா என்று நிரூபிக்க சொன்னார். பரசுராம் சிவபெருமானிடம் 21 நாட்கள் போரிட்டு சிவபெருமானின் நெற்றியில் ஒரு தழும்பு உருவாக்கினார். பரசுராமின் பலத்தை எண்ணி பெருமை கொண்ட சிவபெருமானும் பரசு என்னும் கோடாரியை வரமாக கொடுத்தார். நீங்க இந்த அவதாரத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.